ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ப்ளூம் ஜர்னி. இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் வந்து போன வருஷம் வெண்டைக்காய், அவரைக்காய், அப்புறம் வந்து பீக்கங்காய் செடி கொடிகள்லாம் போட்டிருந்தோம். நல்லா தளர்ந்து நம்ம காய் கொடுத்துட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து விதைக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து எல்லா விதையுமே இந்த சீசனுக்கு போட்டாச்சு. ஆனால் வெண்டைக்காய் மட்டும் இன்னும் நெடலை. சரி, அதை வந்து இன்றைக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இந்த விதையில எங்கே போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக்யார்ட் கார்டனில் தான். ஆல்ரெடி 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பீக்கங்காய், அப்புறம் வந்து அவரைக்காய் விதையெல்லாம் அம்மாயி போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இப்போ தளைஞ்சு வந்துருச்சு. பீக்கங்காய்லாம் நல்லா முருங்கை மரத்தில் படர்ந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இருக்கிற ஸ்பேஸில் அப்படியே வந்து அவரைக்காய் விதையும் தூவி விட்டோம். அதுவே நல்லா தளைஞ்சு வந்துகிட்ருக்கு. இல்லை காய் கொடுக்குறப்ப கொஞ்சம் கிட்டேயே கீழேயே கொடுக்கணும்னு சொல்லிட்டு குச்சி வந்து சுற்றி போட்டு வச்சுருக்கோம் படர்ந்து வளர்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் விதை நடுறதுக்கு இந்த மாதிரி மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு விதையை வந்து கேப் போட்டு போட்டுட்டேன். இது வந்து எப்படி தளைஞ்சு வரும்னு தெரியல. ஏன்னா இந்த சீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி 1 வருஷத்துக்கிட்ட ஆச்சு இல்லையா, அதனால் பார்க்கலாம். போட்டு முடிச்சுட்டு டூல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெண்டைக்காய் விதை போட்டுறதுலாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு. இதேமாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.